வணக்கம். இன்னைக்கு சர்க்கரை கிழங்குல எப்படி ஐஸ்கிரீம் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வெறும் 3 பொருள் வச்சு நம்ம இந்த ஐஸ்கிரீம் பண்ணிடலாம். பொதுவா சர்க்கரை கிழங்கு நம்ம கடையில வெள்ளையாவும், இல்ல உள்ள மஞ்சளாவும் இருக்கும். இந்த மாதிரி ஊதா நிறத்தில நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட கொடிகளும் நம்மகிட்ட கிடைக்குங்க. இத நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஊதா நிறத்தில இருக்க சர்க்கரை கிழங்க தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கலாங்க. இதுக்கு கடையில நமக்கு விப் கிரீம் கிடைக்கும். இத நல்லா நம்ம பீட் பண்ணும்போது, அந்த பவுலும் நம்மளுக்கு கொஞ்சம் சில்லுன்னு இருக்கணும். ஒரு 5 டூ 10 நிமிஷம் பீட் பண்ண பிறகு கொஞ்சம் கண்டென்ஸ்ட் மில்க் ஊத்திக்கலாம். இதுலயே இனிப்பு இருக்கிறதுனால நம்ம இனிப்பு கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்க போட்டுக்கலாங்க. இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு வேக வச்சது இருக்குங்க இல்லையா? அத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நம்ம பீட் பண்ணிக்கலாங்க. இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கும் கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கும். சாதா சர்க்கரைவள்ளி கிழங்க விட இந்த ஊதா நிறத்தில கொஞ்சம் ஸ்வீட்னஸும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இத நம்ம ஒரு 24 மணி நேரம் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இயற்கையாவே அந்த லைட்டா ரோஸ் கலர்ல நம்மளுக்கு இந்த ஐஸ்கிரீம் கிடைச்சிருக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த ஊதா நிறத்தில சர்க்கரைவள்ளி கிழங்கு கிடைக்கலன்னா, சாதாரண சர்க்கரைவள்ளி கிழங்கு இருக்கும்ல, அத வச்சும் நீங்க பண்ணிக்கலாம். என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் குடுக்குறேன். இந்த கொடி நம்மகிட்ட இருக்குங்க. நீங்க வேணும்னா வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.